சப்பாத்திக்கு எப்பயும் ஒரே மாரி சைட் டிஷ் வச்சு சாப்பிடாம, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செய்றதும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாரி பெருசா கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், வெங்காயத்த சேர்த்து வதக்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அதே கடாயில 5, 6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 4ஆ கட் பண்ணி சேர்த்து வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தயிரும், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இந்த மாரி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க லோ ஃப்ளேம்ல. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க கேப்சிகம், வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.